வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேண்டில் ரேஞ்ச் தியரி பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்க முடியும். இது ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப ஈஸி, அதாவது சிம்பிளாக இந்த ஸ்ட்ராட்டஜியோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இதோட தியரி என்னென்னா ஒரு லாங் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அதை மினிமம் 5 மினிட் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 15 மினிட் எடுத்துக்கலாம், 10 மினிட் எடுத்துக்கலாம். அது உங்களோட ஒரு கன்வீனியன்ட்டை பொறுத்து. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா 5 மினிட் ஒரு 50% அக்யூரசி இருக்குன்னா 15 மினிட் அண்ட் 1 ஹவர் பார்த்திங்கன்னா 90% அக்யூரசி இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்கிறேன், அதோட ஹை அண்ட் லோவாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்திங்கன்னா நீங்கள் 15 மினிட் டைம் ஃப்ரேம் கேண்டிலாகவும் அஷ்யூம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேம் கேண்டிலோடவும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு பார்த்திங்கன்னா இதோட ஹை அண்ட் லோஸை பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மார்க் பண்ணதுக்கப்புறம் எய்தர் ஓகேங்களா ஸோ டாப் அதோட ஹை இல்லாட்டி லோவாக பார்த்திங்கன்னா ஸ்வீப் பண்ணணும். அதாவது ஸ்வீப் பண்ணால் அதோட லிக்விடிட்டி இப்படி கேண்டில் மேலே போயிட்டு அதே லாங்கர் டைம் ஃப்ரேமில் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கேண்டில் இது வரைக்கும் போயிடுச்சு, போயிட்டு இது வரைக்கும் இப்படி க்ளோஸ் ஆகி இப்படி முடிஞ்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஆக்சுவலாக இது உங்களுக்கு க்ரீன் கலர் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெட் கலரில் போட்டேன், அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே இதை பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரீன் கேண்டில் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே ரைட்டு க்ரீன் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இது ஒரு புல்லிஷ் கேண்டில் பார்த்திங்கன்னா மேலே செல்லிங் ப்ரெஷர் அது பார்த்திங்கன்னா கீழே வச்சதுக்கப்புறம் அடுத்து அதோட க்ளோசிங் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா வந்துடணும். ஓகேங்களா? ஸோ அது கீழே வந்துட்டு இதோட பாட்டமை ஃபுல்ஃபில் பண்ணணும், அதாவது பாட்டம் போய் டச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதோட கேண்டில் ரேஞ்ச் தியரி. இந்த கேண்டிலோட ரேஞ்சு டாப் டு பாட்டம் போகணும். ஓகேங்களா? ஸோ இதே பார்த்திங்கன்னா செல்லிங் கேண்டில்னால் ஒன்றும் இல்லை, பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது, சேம் தான், இதே தான், அப்படியே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டாப் பார்த்திங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிருக்கணும். அது எய்தர் இந்த க்ளோசிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி இருக்குது, அது எய்தர் க்ரீன் கேண்டிலாகவும் இருக்கலாம், ரெட் கேண்டிலாகவும் இருக்கலாம், மேலேயும் கீழேயும். ஓகேங்களா? ஸோ அதை கன்சிடர் பண்ணாதீங்க. லாங்கர் டைம் ஃப்ரேமில் கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எடுத்துகிட்டு வருதா இல்லையா? ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது எஸ்என்சியோட ஒரு ஆஃப் த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நான் இந்த கான்செப்ட்னு தெரியாமையே ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜியில் இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்காதவங்க கன்ஃபார்ம் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் கேண்டிலுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மேக்ஸிமம் இப்படியும் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட் பார்த்திங்கன்னா பாட்டம் டு டாப் அந்த பாயிண்டில் நீங்கள் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை லைவில் நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களை இப்போ காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே 22 நவம்பரோட இது. ஓகேங்களா? ஸோ சார்ட்டு இதில் நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹார்மோனிக் பண்ண ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் போயிட்டு பார்த்திங்கன்னா அதோட ஹை அண்ட் லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஹை அண்ட் லோஸை மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதை நம்ம டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் லோவர் டைம் ஃப்ரேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் போய் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட லோ, இதோட ஹை. ஓகேங்களா? ஸோ இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை ஒரு ஸ்விங்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விங் டூ. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்விங்கிலிருந்து நமக்கு பார்த்திங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் வரணும் மினிமம். அந்த கேண்டில் அந்த ஸ்வீப் ஆனதுக்கப்புறம் 50% கீழே வரணும். இந்த கேண்டிலோட 15 மினிட் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 50% அளவு கன்ஃபார்ம் கீழே வரும். ஸோ அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷார்ட் பொசிஷன் இப்போ போகிறோம். ஓகேங்களா? இந்த கேண்டிலோட ஸ்வீப் பண்ணதோட ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். அது டு 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. 1:2 ரிஸ்க் ரிவார்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள், ஃபிபனாச்சி நான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக 50 to 60%. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக நான் 60% வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சிம்பிளாக முடிஞ்சது. இதில் இன்னொரு செட்டப் என்னென்னா இந்த 50 to 60% பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே போகும், அதாவது அந்த பாட்டம் டச் பண்ணும். சப்போஸ் அது பிரேக் பண்ணுன்னா நம்ம அங்கேருந்து இன்னொரு செட்டப் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் அந்த ஸ்விங்கு ஹை போச்சு பார்த்தீங்களா, அதாவது அந்த ஸ்வீப் பண்ண ஹை அதுக்கு மறுபடியும் போகும். ஓகேங்களா? ஸோ அதை மறுபடியும் நம்ம அகைன் ரீடார்கெட் கூட பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 50% இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் வச்சதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு நம்ம பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கான டார்கெட் அச்சீவ் ஆயிடும். இன்னும் பார்த்திங்கன்னா மேலே ஏதாச்சும் லிக்விடிட்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இல்லாட்டி ப்ரீவியஸ் இந்த டைம் ஃப்ரேம்லேயே ப்ரீவியஸில் ஏதாச்சும் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் மேலே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கான டார்கெட்டு ஈஸியாக கிடச்சிரும். அதாவது இங்கேருந்து பம்ப் ஆகி மேலே போகுங்கிற பட்சத்தில்.
ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகெயின் ரீடார்கெட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2வது என்ட்ரியும் போகலாம். என்ன கேட்டால் ஒரு என்ட்ரியோட நம்ம முடிச்சுட்டு அன்னைக்கான ட்ரேடை முடிச்சுட்டு வர்றது நல்லது. நமக்கு ஏதாவது 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு 30 பாயிண்ட் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னா 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் வைக்கிறேன். 60 பாயிண்ட்ஸுங்கும் போது 25x60 போட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1500 per லாட். நீங்கள் எத்தனை லாட் சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட விஷயம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 லாட்ஸ்க்கு மேலே போகாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 1 minute டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா எங்கடாது நெட்வொர்க் இஷ்யூ ஓகே 1 minute டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ நல்லா தெரியுதுங்களா. ஸோ எந்த அளவுக்கு ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு போயிருக்குன்ட்டு. ஸோ கீழே வந்து அந்தளவுக்கு வந்து வேணால் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு நல்லாவே மூவ் பண்ணி போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் பொசிஷன் போகிறோம்னா நம்ம வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1 minute டைம் ஃப்ரேமில் 15 minute மார்க் பண்ணிட்டு 1 minute வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கொடுப்போம். ஸோ இந்த ஒரு சில டேர்ம்ஸ் எஸ்எம்சி டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ கூட போடுறேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது. எங்கேயும் கோர்ஸ் போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் இது வந்து இதெல்லாம் போடுறதுக்கு காரணமே யாரும் கோர்ஸ் போகாதீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ கோர்ஸை விட நம்ம வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுத்துருக்கோம். 1:2 ரிஸ்க் ரிவார்டுங்கிறது 1:3 மாறும், 1:4 மாறும். அந்த 50% ரிஸ்க் ஃபிபனாச்சி லெவல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு சூப்பரான லெவல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னா வந்து இந்த 50 to 60% வச்சதுக்கப்புறம் அதோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து அந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி போகலாம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லாட்டி ஆர்டர் பிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா மிட்டிகேட் பண்ணிட்டு போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பும் ஆர்டர் பிளாக்கும் ஒரே டைமில் வர மாதிரி இருக்குது ஒரே ஏரியாவில். ஸோ ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் அகைன் டச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரி போகலாம். ஸோ இப்போ இருங்க எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ என்ட்ரி வந்து நீங்கள் எது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம்னா ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் ஹைங்கும் போது உங்களோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6 வருது. 6 ரிஸ்க் ரிவார்டு கிட்டத்தட்ட 160 பாயிண்ட்ஸ். நமக்கு 160 எல்லாம் தேவையில்லை. எனக்கு ஒரு 60 பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட இருந்தது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கு மேலே. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் செட்டப்பை பிளான் பண்ணிங்கன்னா சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். பெருசாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக்லாம் மார்க் பண்ண தெரியலனா ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா. ஸோ என்ன ஃபிபனாச்சி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ண தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸ் கேண்டில் அந்த ஸ்விங் லோவுக்கான கேண்டலை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். இல்லாட்டி ப்ரீவியஸ் லோ எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணணும். இல்லாட்டி ஃபிபனாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 70%. ஓகேங்களா. ஸோ நீங்கள் 50% என்ட்ரி போடுறீங்கன்னா 70% ரீட்ரேஸ்மெண்ட் வைக்கணும். ஐ மீன் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 78.60 அது வந்து ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. அதை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டி தேரிங்கிறது என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமோட கேண்டில் லிக்விடிட்டி அதாவது பாட்டம் ஆர் டாப்பை வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகிறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் கீழே லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அந்த கன்ஃபர்மேஷன்லேருந்து என்ட்ரி போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் கேண்டில் ரேஞ்ச் தியரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் ஷேர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.